வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடையை பற்றி யோசனையில் இருந்த ரஞ்சனுக்கு சுகந்தன் சொன்ன சண்டைக்கோழி யார் என்று புரிவதற்கே நேரம் எடுத்தது. யாரடா என்று ஆரம்பித்தவன் சித்ராவை சொல்கிறான் என்று தெரிந்ததும் அன்று நடந்தவைகளும் அவளும் மனக்கண்ணில் ஆடிய போதும் அவளால் ஒன்றும் இல்லையடா என்றான். பிறகு என்ன பிறகு? எனக்கு அவள் மட்டும்தான் பிரச்சனையா? இது வேறு என்றான் ரஞ்சன் சற்றே சூடான குரலில். இல்லை, எனக்கு தெரிந்து உனக்கு பிரச்சனை அவள் மட்டும்தான். அதுதான் கேட்டேன். சரி விடு, அவள் இல்லை என்றால் வேற என்ன என்று கேட்டான் சுகந்தன். கடையை பற்றி சொன்னவன் காசு இருந்தால் ஆரம்பிக்கலாம், வேகமாக முன்னேறி விடலாம் என்று பார்த்தால் எங்கடா, நமக்கு நம் வீட்டிலேயே சப்போர்ட் இல்லை, பிறகு எங்கே என்றான் அப்போதும் விரக்தியான குரலில். அந்த பக்கம் சில நொடிகள் அமைதியில் கழிந்தது. சுகந்தனுக்கு நண்பனை நினைக்க வேதனையாக இருந்தது. அவன் தாயை நினைக்க ஆத்திரம் வந்தது. பெற்றவர்களே பிள்ளைகளை நம்பவில்லை என்றால் வேறு யார்தான் நம்புவார்கள்? சரி, அப்படியே ஒன்றை ஆரம்பித்து அதிலே தோற்று போனால்தான் என்ன? தோல்விகள் தானே வெற்றிகளை விட பாடம் கற்பிப்பவை. விழுந்தால் தானே எழுந்துவிடத் தோன்றும், எழுந்தால் தானே ஓடத் தோன்றும். இது புரிவதில்லையா பெற்றவர்களுக்கு? ஏட்டிலும் பேச்சிலும் மட்டும் வாய் கிழிய கத்திவிட்டு செயலில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் உலகம்தானே இன்றைய உலகம் என்று நினைத்தவனுக்கு தன்னாலும் அவனுக்கு உதவ முடியவில்லையே என்று கஷ்டமாக இருந்தது. இனி என்னடா செய்ய போகிறாய் என்று மெல்ல கேட்டான். தெரியவில்லை, ஆனால் கடையை விடக்கூடாதுடா. வேறு வழி ஏதும் இருக்கிறதா என்று யோசி என்றவன் அந்த நாதனிடமே பேசிப்பாரேன் என்றான் தொடர்ந்து. அப்படித்தான் நானும் நினைத்திருக்கிறேன். சரிடா, நீ வை, இங்கே கடைக்கு ஆட்கள் வருகிறார்கள் என்று விட்டு கைபேசியை அணைத்தான். வேலை அவனை வெட்டி முறித்த போதும் மனதில் யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது. நாதனுடன் காசை பற்றி பேச வேண்டும் என்பதாலும் கடையை பார்க்கும் ஆவலிலும் அவருக்கு அழைத்து இரவு வேலை முடிந்ததும் கடைக்கு வருவதாக சொன்னான். ஒரு வழியாக வேலை முடிய கண்ணனையும் அழைத்து கொண்டு நாதனின் கடைக்கு சென்றான் ரஞ்சன். அட்வான்ஸ் பற்றி அவன் பேச பண தேவையும் இருப்பதால் தான் விற்க நினைத்தேன். வாடகைக்கு என்றால் வரப்போகும் அட்வான்ஸ் எனக்கு கட்டாயம் வேண்டும். அதனால் முழுவதும் தருவதாக இருந்தால் கடையை எடு, இல்லை என்றால் நான் வேறு யாருக்கும் கொடுக்கிறேன் என்று விட்டார் அவர் உறுதியாக. இனி என்ன செய்வது? யாரிடம் கேட்பது? எந்த வழியால் முன்னுக்கு வருவது? பதில் தெரியா கேள்விகளுடன் நின்றவனின் விழிகள் அந்த கடையை அளந்தது. அதை பார்க்க பார்க்க விடவே கூடாது என்கிற உத்வேகம் இன்னும் அதிகரித்தது. கடையின் அமைப்பை அவன் மனது படம் பிடிக்க அதை எப்படி மாற்றி எங்கெங்கே என்னென்ன மாதிரி சிறப்புகளை அடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று வேகமாக கணக்கு போட்டது அவன் மூளை. மனதுக்குள் அந்த கடைக்கு திறப்பு விழாவே கொண்டாடி விட்டான் ரஞ்சன். அந்த அளவு வேகம் இருந்தது அவன் நெஞ்சில். அதை செயலாக்கம் செய்ய முடியாமல் தவித்தது அவன் தேகம். என்ன ஆனாலும் சரி, கடையை விடுவதில்லை என்கிற பிடிவாதம் தோன்ற நான் இந்த கடையை எடுக்கிறேன் என்றான் உறுதியான குரலில். அதை கேட்ட கண்ணனுக்கோ பெரும் சந்தோஷம். உண்மையாகவா ரஞ்சன்? எனக்கு சந்தோஷம்டா. இனி நீ நன்றாக வந்து விடுவாய், கையை கொடு என்று அவனை மனமாற வாழ்த்தினார். நாதனின் பக்கம் திரும்பி, உங்களை நம்பலாம் தானே நாதன்? பிறகு வேறு யாரும் கூடுதலாக பணம் தருகிறேன் என்றதும் அவர்களுக்கு கொடுத்து எங்களை ஏமாற்ற மாட்டீர்கள் தானே என்று கேட்டார் கண்ணன். நல்லதொரு அமைவிடத்தில் அமைந்திருக்கும் அந்த கடையை யாரும் விடமாட்டார்கள் என்பதை உணர்ந்தே கண்ணன் அப்படி கேட்டார். அதை புரிந்து கொண்ட நாதனும், என்னை நம்பலாம் கண்ணன், இந்த கடை ரஞ்சனுக்குத்தான், அதில் மாற்றம் இல்லை. பணம் கூட என் மாப்பிள்ளைக்கு தேவைப்படுகிறது, அதனால் தான் அது கட்டாயம் வேண்டும் என்கிறேன் என்று தன்னை விளக்கினார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரஞ்சனுக்கு சந்தானத்தை எப்படி எதிர்கொள்வது என்கிற யோசனையும் ஓடியது.
நாதன் அண்ணா, இந்த கடையை நான் எடுக்கப் போகிறேன் என்பது யாருக்கும் தெரிய வேண்டாம், முக்கியமாக எங்கள் முதலாளிக்கு என்றான். அவருக்கும் அவன் நிலை புரிந்தது. சந்தானத்திடமே வேலை செய்து கொண்டு அவருக்கு எதிராகவே ரஞ்சன் ஒரு கடையை திறக்கப் போவதை அவர் அறிந்தால் என்ன சொல்வாரோ என்று அவன் யோசிக்கிறான் என்று புரிந்து கொண்டவர், சரிப்பா, நான் யாரிடமும் சொல்லவில்லை என்றார் தெளிவான குரலில். வெளியே வந்தவனுக்கு அந்த கடையை விட்டுவிட்டு வரவே மனமில்லை. அப்போதே வேலைகளை ஆரம்பித்தால் என்ன என்ற மனம் பரபரத்தது. கடையை பார்த்தபடியே நின்றவனின் தோளை தட்டி, இனி இது உன் கடைதான், அதனால் இப்போது சந்தோஷமாக வீட்டுக்கு போ, நானும் கிளம்புகிறேன், நேரமாகிவிட்டது என்று அவனை அனுப்பிவிட்டு தானும் கிளம்பினார் கண்ணன். பிறகும் அங்கேயே நின்றவனின் மனது பல கணக்குகளை போட்டது. அது அவன் வாழ்க்கை கணக்கை எப்படி மாற்றுமோ என்கிற யோசனையை விட்டொழித்தான். ஒன்றை இழந்துதான் இன்னொன்றை பெற முடியும். நாதனின் கடையில் இருந்து வீட்டுக்கு சென்றவன் தாயிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. பேச மனம் வரவும் இல்லை அவனுக்கு. அப்பாவின் நினைவில் இருக்கும் வீடு என்பதாலும் தங்கைக்காகவும் தான் அம்மா அப்படி சொன்னார் என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாலும் தாய் தன்மேல் நம்பிக்கை வைக்கவில்லையே என்பது அவன் மனதை ரணமாக்கி விட்டிருந்தது. அமைதியாக இரவு உணவை உண்டு கொண்டிருந்தவனின் தட்டில் குறைந்தவைகளை பார்த்து இட்டவாறே நின்ற ராசமணிக்கு அவன் கோபம் புரிந்தது. அந்த கடையை எடுக்கப் போகிறாயா என்று மெல்ல கேட்டார். அவரின் கேள்விக்கு மறுமொழி சொல்லாது உண்பதில் கவனம் செலுத்தினான் ரஞ்சன். தாயையும் தமையனையும் மாறி மாறி பார்த்துவிட்டு இதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என்பதாக உணவை உண்டாள் நித்யா. சற்று நேரம் அமைதியில் கழிய, நான் வீட்டை அடகு வைக்க சம்மதிக்காததில் உனக்கு என்மேல் கோபம் போல. ஆனால் ரஞ்சன், மதியம் சொன்னது போல உங்கள் அப்பாவோடான நம் வாழ்க்கைக்கு அடையாளமாக நம்மிடம் இருப்பது இது ஒன்றுதானே. அதோடு இப்போதே நம்மை நம் சொந்தங்கள் யாரும் மதிப்பதில்லை. இதில் இந்த வீட்டுக்கும் ஒன்று என்றால் இன்னும் இன்னும் நம்மை கேவலப்படுத்துவார்கள் என்றவர் அப்போதும் அமைதியாகவே உணவை உண்ட போதிலும் இறுகிப்போன மகனது முகத்தை பார்த்துவிட்டு பேச்சை நிறுத்தினார். மீண்டும் அங்கே ஒருவித நிசப்தம். ஒரு நெடிய மூச்சினை இழுத்து விட்டுவிட்டு தொடர்ந்தார் அவர். உன் அப்பா நம்மை விட்டு போய் நீ படிக்க என்று யாழ்ப்பாணம் சென்றபோது, காசுக்கு தட்டுப்பாடி வந்த போது கூட 10 வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்க வேலைக்கு போவோமா என்றுதான் யோசித்தேனே தவிர இந்த வீட்டை எதுவும் செய்ய நான் யோசிக்கவே இல்லை. என்னால் அப்படி யோசிக்கவும் முடியாது என்றவரின் விழிகள் ஏக்கத்தோடும் வேதனையோடும் அந்த வீட்டை அளந்தது. கணவனின் நினைவுகளை சுமந்தனவோ அவரது விழிகள். நீர் திரள பார்த்த விழிகளை பெரும் பாடுபட்டு அடக்கி கொண்டு தொடர்ந்தார். இந்த வீட்டில் நிறைந்திருப்பது உன் அப்பாவின் மூச்சு காற்றுடா. ஒவ்வொரு இடமும் அவரின் நினைவுகளை சுமந்திருக்கிறது. இதற்கு ஒன்று என்றால் என்னால் தாங்கவே முடியாது என்று குரல் அடைக்க சொன்னவர் எழுந்து சென்றார். செல்லும் தாயையே திரும்பி பார்த்தவனுக்கும் நெஞ்சை அடைத்தது. ஆனால் அவரை போலத்தானே அவனுக்கும் அது அவனது அப்பாவின் வீடு. அதை அவன் விளையாட்டு பொருள் ஆக்குவானா என்று ஏன் அவர் யோசிக்கவில்லை? அவர் மகன் மீது அவரே ஏன் நம்பிக்கை வைக்காமல் போனார்? மனம் கசந்தது அவனுக்கு. பசியும் பறந்துவிட கை கழுவ அவன் எழவும் தாயார் அங்கே மீண்டும் வரவும் சரியாக இருந்தது. இந்தா வங்கி புத்தகம், இதில் இருக்கும் காசை என்ன வேண்டுமானாலும் செய். இன்னும் வேண்டுமென்றால் சொல்லு. என்னிடமும் நித்தியிடமும் மிஞ்சி இருக்கும் நகைகளையும் தருகிறேன். விற்றோ அடகு வைத்தோ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்றபடி வங்கி புத்தகத்தை நீட்டினார். கை கழுவிவிட்டு வந்தவன் அதை வாங்கி கொண்டான். பின் அவரை நிமிர்ந்து பார்த்து, நீங்கள் சொல்வது எல்லாமே சரிதான், ஆனால் இதெல்லாம் என் மனதிலும் இருக்கும் என்று ஏன் உங்களால் யோசிக்க முடியாமல் போனது? என் மகனால் முடியும் என்று உங்களாலேயே நம்ப முடியவில்லையா என்று நிதானமாக கேட்டான். ஒருவித அதிர்ச்சியோடு அவர் அவனை பார்க்க, பரவாயில்லை விடுங்கள், இந்த பணத்தையும் நான் கடனாகவே வாங்கிக் கொள்கிறேன், பிறகு வட்டியோடு சேர்த்து திருப்புகிறேன் என்றான் உணர்ச்சிகள் அற்ற குரலில். அதை கேட்டு விக்கித்து போனார் ராசமணி. தான் சொன்ன விஷயம் மகனை இந்த அளவு பாதிக்கும் என்று அவரே எண்ணவில்லை.
இதைவிட மேலாக வராவிட்டாலும் பரவாயில்லை, இந்த நிலையை விட்டு தாழ்ந்து விடக்கூடாது என்பதே அவர் எண்ணமாக இருந்தது. அதுவரை மனம் விட்டு அவரிடம் பேசியிராத மகனின் மனதில் என்னென்ன ஆசைகள் கனவுகள் உண்டு என்பதை அவர் அதநாள் வரை அறியவும் இல்லை, அதற்கு முயலவும் இல்லை. அதை அவன் அவரிடம் சொன்னதும் இல்லை. அப்படி இருக்க அவன் மனநிலையை அவர் எப்படி அறிவார்? என்னடா இப்படி சொல்கிறாய்? அம்மாவிடமே கடனா என்று அடைத்த குரலில் கேட்க பதிலேதும் சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்றான் ரஞ்சன். அடுத்த நாள் காலை, அன்று சனிக்கிழமை என்பதால் நித்யாவுக்கு பள்ளிக்கூடம் இல்லை. ரஞ்சன் தனியாக வேலைக்கு புறப்பட்டான். ரிபோக் கடையின் முன்னால் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவனின் விழிகள் அவனை அறியாது சித்ராவை தேடியது. சனி ஞாயிறுகளில் சந்தானத்துடனேயே அவளும் வந்து விடுவதுதான் அதனால் வரையிலான வழக்கமாக இருந்தது. இன்றோ அவளை காணோம். ஏன்? நேற்று நடந்தவைகள் அவளை பாதித்திருக்கலாம் என்று எண்ணியவனுக்கு அவளால் இன்று தொல்லை இல்லை என்பதை உணர்ந்து நிம்மதியாகவும் இருந்தது. இல்லாவிட்டால் இனி உன்னை விடமாட்டேன் என்று சொன்னவள் என்ன வம்பை எப்போது இழுப்பாளோ என்று அவன் அல்லவா எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். அன்று மட்டுமல்ல, அடுத்த நாளும் அவளின் வரவு இன்றையே அந்த கடையின் பொழுது அமைதியாக கழிந்தது. திங்கள் காலையே பரபரப்பாகி போனான் ரஞ்சன். கடையை வாடகைக்கு அவன் பெயரில் மாற்றுவதற்கான ஆவணங்களுடனும் வங்கி புத்தகத்துடனுமே வேலைக்கு சென்றான். 9 மணி என்றதும் வங்கிக்கு சென்று பணத்தை எடுத்தான். 6 லட்சத்துக்கு குறைய வந்தால் மீதி பணத்துக்கு வண்டியை விற்றுவிடலாம் என்கிற எண்ணத்தில் இருந்தவனுக்கு அங்கே 6 லட்சமும் இன்னும் கொஞ்சம் சொச்சமும் இருந்ததில் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. வண்டியை விற்பதில் அவனுக்கு கவலை இல்லைதான். ஆனால் அதை விற்றுவிட்டு எல்லா தேவைகளுக்கும் நடந்தோ பஸ்ஸிலோ சென்று எப்போது எதை முடிப்பது? பணம் கையில் கிடைத்ததும் நாதனுடன் பேசி அடுத்த நாளே செய்ய வேண்டிய ஏற்பாடுகளை செய்து வியாழனன்று அவன் பெயரில் நாதனின் கடை வாடகைக்கு என்று மாற்றி எழுதப்பட்டது. கையெழுத்து போட்டுவிட்டு நிமிர்ந்தவனுக்கு அப்போதே வென்றுவிட்டதை போன்ற சந்தோஷம். இனிதான் கஷ்டமே என்பது புரிந்தாலும் என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம் என்கிற தெம்பும் கூடவே வந்தது. வென்று விட்டேன் என்று கத்த வேண்டும் போல், வென்று விடுவேன் என்று எல்லோரிடமும் அடித்து சொல்ல வேண்டும் போல் ஒருவித வேகமே எழுந்தது. தன்னைத்தானே அடக்கி கொண்டான். வெளியே சாதுவாக முகத்தில் உணர்ச்சிகளை காட்டாமல் நின்றவனின் மனதில் பல பல கற்பனைகள் திட்டங்கள் எல்லாம் மிக மிக வேகமாக உருவாகின. கண்ணனும் நாதனும் சொன்ன வாழ்த்துக்களை பணிவாகவே பெற்றுக்கொண்டான். கடையை அவன் பெயரில் எழுதியது அவனது மதிய உணவு நேரத்தில் என்பதால் சந்தானத்துக்கும் எந்தவித சந்தேகமும் தோன்றவில்லை. சொன்னது போலவே கண்ணனும் நாதனும் யாரிடமும் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. இனியும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டான் ரஞ்சன். அதெப்படி? எப்படியும் தெரிய வரும் தானே என்று கண்ணன் கேட்டபோது, இல்லை, நீங்கள் இருவரும் சொல்லாவிட்டால் தெரிய வராது. நானும் தொடர்ந்து ரிபோக்குக்கு வேலைக்கு வருவேன் என்றவனை கேள்வியோடு பார்த்தார்கள் கண்ணனும் நாதனும். இப்போதைக்கு என் நண்பர்களை வைத்து கடையை நடத்தப் போகிறேன் என்றான் ரஞ்சன். அதெப்படி? நீ இருந்து பார்ப்பது போல் வருமா? சிறுபிள்ளைத்தனமாக எதையாவது செய்து காசை அநியாயமாக்கி விடாதே என்றார் நாதன் அனுபவம் உள்ள மனிதராய். நிச்சயமாக அப்படி விடமாட்டேன் நாதன் அண்ணா என்று உறுதியான குரலில் சொன்னவனிடம் அதற்கு மேல் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. அவன் அப்படி பொறுப்பற்றவன் என்றும் அவர்களுக்கு தோன்றவில்லை. தங்கள் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டோம் என்று மட்டும் உறுதியளித்தார்கள். அடுத்த மாத தொடக்கத்தில் இருந்து அவனுக்கு அந்த கடையை தருவதாக சொல்லி இருந்தார் நாதன். அவரது ஃபேன்சி பொருட்களை அகற்ற, கடையை ஒதுக்கி கொடுக்க என்று நிறைய வேலைகள் இருந்ததால் அப்படி சொல்லி இருந்தார். அந்த கால அவகாசமும் அவனுக்கு தேவையாகத்தான் இருந்தது. எனவே சம்மதித்தான். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை எப்போதும் போல சந்தானம் கொடுத்த அந்த வாரத்துக்கான வியாபார பணத்தை எடுத்துக்கொண்டு வங்கிக்கு சென்று கொண்டிருந்தவனின் மனதிலும் மூளையிலும் நிறைந்திருந்தது அவன் திறக்கப் போகும் கடையை பற்றிய எண்ணங்களே. அந்த யோசனைகளுடன் சென்று கொண்டிருந்தவனின் பிழையா
அல்லது அவனை கவனியாமல் வீதியை கடக்க முயன்ற அந்த வயதானவரின் பிழையா? அதை ரஞ்சன் அறியான். ஆனால் அவன் வண்டி அந்த நபரை மோதிவிட்டிருந்தது. பதறி அடித்து வண்டியை நிறுத்திவிட்டு ஓடிப்போய் விழுந்துவிட்ட அவரை தூக்கினான். ஐயோ அங்கிள், சாரி, நான் உங்களை கவனிக்கவில்லை. எங்காவது வலிக்கிறதா என்ற பதட்டத்தோடு கேட்டான். காலில் லேசாக வலிக்கிறது. ஆனால் நான் தானப்பா உன்னை கவனியாமல் வந்து விட்டேன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கவே மக்கள் அவர்களை சுற்றி சூழ்ந்து விட்டனர். அவன் வண்டியின் முன் வீல் ஏறியதில் அவர் காலில் இருந்து ரத்தம் வழிவதை கண்டுவிட்டு எல்லோரும் அவனை திட்டத் தொடங்க, இல்லை, அந்த பிள்ளையின் மேல் தவறில்லை, என் மேல்தான் பிழை என்று அவர்களிடம் சொன்னவரை பார்க்க பாவமாக இருந்தது ரஞ்சனுக்கு. கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பணம் பறிக்க முயலும் இந்த காலத்தில் அவரது நேர்மை அவன் மனதை தொட்டது. அதோடு அவரின் பிழையா அவனின் பிழையா? ஆனால் காயப்பட்டு நிற்பது அவரல்லவா? அதனால் வாருங்கள் அங்கிள், ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று அழைத்தான். உனக்கு எதற்கப்பா சிரமம் என்று அப்போதும் அவர் தயங்க, சிரமம் ஒன்றுமில்லை, வாருங்கள் என்று பிடிவாதமாக அவரை ஏற்றிக்கொண்டு வைத்தியசாலைக்கு சென்றான் ரஞ்சன். அங்கே அவரை பரிசோதித்து பெரிதாக ஒன்றுமில்லை என்ற பிறகு வலி மாத்திரைகளும் வாங்கிக் கொண்டு அவரை அவர் வீட்டில் விட்டுவிட்டு அவன் வந்தபோது வங்கி மூடிவிட்டிருந்தது. சந்தானத்திடம் பணத்தை கொடுத்து நடந்ததை சொல்லலாம் என்று போனால் கடையில் அவரும் இல்லை. விசாரித்தால் அவருக்கும் ஏதோ மாரடைப்பு என்றும் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்றார்கள். என்னடா இது என்றிருந்தது ரஞ்சனுக்கு. பெரும் தொகை பணம் வேறு கையில், அது வேறு பயமாக இருந்தது. கோழி குஞ்சை அடை காப்பது போல அந்த பணத்தை திங்கள் வரை பாதுகாத்தவன் அன்று பணத்துடனே வேலைக்கு வந்து வங்கி திறந்ததும் ஓடிப்போய் அதை வைப்பு செய்துவிட்டு வந்தான். மதியம் போல முகத்தில் சோர்வு தெரிய சோர்ந்த நடையில் வந்த சந்தானத்திடம், எப்படி இருக்கிறீர்கள் அங்கிள், வைத்தியர் என்ன சொல்கிறார் என்று மெய்யான அன்போடு நலத்தை விசாரித்தான் ரஞ்சன். பரவாயில்லை, சாதாரண நெஞ்சு வலிதானாம். எனக்கு வயது என்ன திரும்பிக் கொண்டா இருக்கிறது சொல்லு. அதோடு இந்த கடைகளை எடுத்து பார்க்க ஆண் பிள்ளையும் இல்லையே, சித்துமாவும் இன்னும் குழந்தை என்றவரின் பேச்சை கேட்டவனுக்கு, அவளா குழந்தை, பிசாசு என்றுதான் தோன்றியது. அதை வாய்விட்டா சொல்ல முடியும்? அமைதியாக நின்று அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டான். பிறகு வெள்ளிக்கிழமை நடந்ததை சொல்லி அன்று காலையில் வைப்பு செய்த ரசீதை நீட்டியபடி, சாரி அங்கிள், வெள்ளி என்னால் பணத்தை போட முடியவில்லை, அதனால் ஏதும் பில் திரும்பி விடுமா என்று கேட்டான். இல்லை, அப்படி திரும்பாது. எப்போதும் அங்கே பணம் அதிகமாகத்தான் இருக்கும். அதனால் பயம் ஒன்றும் இல்லை. நானும் மாச கடைசியில் என் கணக்கும் அவர்கள் ஒவ்வொரு மாதம் அனுப்பும் நிலுவையும் சரியா என்று பார்த்து கொள்வேன். அதனால் கவலை இல்லை, விடு என்று சொன்னவர் அவன் வண்டியில் மோதுண்ட நபரை பற்றியும் விசாரித்து கொண்டார். அந்த வாரம் முழுவதும் சிறிது நேரமே சந்தானமும் கடைக்கு வந்துவிட்டு போனதில் அவனுக்கும் வசதியாகி போனது. மதிய உணவு நேரத்தை அவனது கடையிலேயே கழித்தான். தன்னால் முடிந்த வேலைகளை அப்போதே செய்ய தொடங்கிவிட்டிருந்தான் ரஞ்சன். அடுத்த கட்டமாக செருப்புகள் மொத்தமாக கொள்முதல் செய்ய வேண்டும். அவற்றை யாரிடம், எங்கே, எப்படி மலிவு விலையில் வாங்குவது என்பது எல்லாமே அவனுக்கு அத்துப்படியாக இருந்தது. சந்தானத்தின் கடையில் 3 வருடம் கடினமாக உழைத்ததற்கு உண்டான பரிசு அது. சிலரை சந்தித்தும் சிலரை தொலைபேசியிலும் பிடித்து பேசியும் விட்டான். அவற்றை வாங்குவதற்கு பணம், உயிரில்லா பணம் உயிருள்ள மனிதர்களுக்கு எத்தனை அவசியம் என்பதை ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு திரும்ப திரும்ப கற்பித்து கொண்டிருந்தது. என்ன செய்வது, எங்கே போவது, யாரிடம் கேட்பது? மீண்டும் அதே கேள்விகள். நோயில் வாடிப்போயிருக்கும் சந்தானத்திடம் கேட்கவும் ஒரு மாதிரியாக இருந்தது. கேட்கத்தான் வேண்டும், இன்னும் கொஞ்சம் அவர் நன்றான பிறகு என்று எண்ணிக்கொண்டான். வண்டியை விற்றுவிடலாம் என்று நினைத்தவனுக்கு எதற்கெடுத்தாலும் வண்டியை விற்க நினைக்கிறோமே, அதை விற்றால் மட்டும் என்ன, பணம் கொட்டவா போகிறது என்று வேறு தோன்றியது. அவனுடைய 18வது பிறந்த நாளுக்கு அப்பா வாங்கி கொடுத்த வண்டி 5 வருட பழையது. அவன் தந்தையின் கடைசி பரிசு. ஆனாலும் இப்போதைக்கு அவனிடம் சொத்தாக இருப்பது அது ஒன்றுதானே. அப்படி அதை விற்றாலும் அந்த பணமும் பற்றாதே.
என்று யோசித்துக் கொண்டிருந்தவனிடம் அன்று மாலை சுகந்தனும் ஜீவனும் வந்தார்கள். கடைக்கு வந்தவர்கள் ஒதுக்குப்புறமாக அவனை அழைத்து செல்ல, என்னடா என்று கேட்டான் ரஞ்சன். அதற்கு பதிலை சொல்லாது சட்டை பைக்குள் வைத்திருந்த பணத்தை எடுத்து நீட்டினான் சுகந்தன். ஏதோ எங்களால முடிஞ்சதுடா. அவர்கள் நீட்டிய பணத்தையும் அவர்களையும் பார்த்தவனுக்கு பேச்சு வருவேனா என்றது. தொண்டையை செருமி சீர்படுத்தி கொண்டு, ஏதுடா என்று கேட்டான். 2 பேர் வீட்டிலும் இருந்த நகை நட்டெல்லாம் விற்றது. ஒன்றுதாண்டா வந்தது, வேறு எங்களிடம் இல்லை மச்சான் என்றான் ஜீவன். பைத்தியமாடா உங்களுக்கு? நான் கேட்டேனா அதையெல்லாம் விற்று கொண்டு வாருங்கள் என்று? மரியாதையாக திருப்பி கொண்டு போங்கள். ஏன் நீ கேட்டால்தான் நாங்கள் கொடுக்க வேண்டுமோ? நாங்களாக தந்தால் வாங்க மாட்டாயா என்று அவனுக்கு மேலாக கோபப்பட்டார்கள் அவர்கள். அப்போதும் அதை வாங்காது நின்றவனிடம், சும்மா வாங்குடா, நாளைக்கு நீ நன்றாக வந்தால் திருப்பி தரமாட்டாயா? எங்கள் தங்கைகளுக்கு ஒரு அண்ணனாக நீயும் நிற்க மாட்டாயா என்று ஜீவன் கேட்டதும் அதற்கு மேலும் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் இருவரையும் பாய்ந்து அணைத்து கொண்டான் ரஞ்சன். அவன் விழிகளில் தவிர்க்க முயன்ற முடியாமல் நீர் திரண்டது. அவர்களுக்கு அவன் எதுவுமே செய்ததில்லை, ஒரு நண்பன், அவ்வளவுதான். அதற்கு இவ்வளவு பெரிய பரிசா? அவன் தாய் அவன் மேல் வைக்காத நம்பிக்கையை அவர்கள் வைத்து அவனிடம் பணத்தை நீட்டுகிறார்கள். மனம் நிறைய அதற்கு மேலும் மறுக்க முடியாமல் வாங்கி கொண்டான். நிச்சயமாடா, தங்கைகளின் கல்யாணத்துக்கு இந்த அண்ணாவின் சீதனம் நிச்சயம் வரும்டா என்றான் உள்ளத்தில் இருந்து. அப்படியே வேலையை விட்டுவிட்டு வந்து விடுங்கள்டா, நீங்கள் இருவரும் தான் அந்த கடையை இப்போதைக்கு நடத்த வேண்டும் என்றவனின் பேச்சை கேட்டவர்களின் முகம் உடனேயே பிரகாசமாகி பளிச்சிட்டது. மறுக்கும் எண்ணம் அவர்களுக்கு தோன்றவே இல்லை. கடைசி வரை அந்த கிரீஸுக்குள் தான் தங்கள் வாழ்க்கை முடியப் போகிறது என்று எண்ணி வாழ்க்கையில் பிடிப்பே இன்றி கிடந்தவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அல்லவா காட்டுகிறான் நண்பன். உண்மையாவாடா? நீ சும்மா சொல்லவில்லையே என்று ஆச்சரியமும் எதிர்பார்ப்புமாக கேட்டான் ஜீவன். இந்த பணத்துக்காக என்றால் வேண்டாம் என்றான் சுகந்தன். இப்போது நீ அடி வாங்க போகிறாய் என்னிடம் என்றான் ரஞ்சன் சுகந்தனிடம். இது நான் முதலே நினைத்தது. நீங்கள் இன்று வராவிட்டால் நாளைக்கு நான் அங்கே வந்திருப்பேன், வந்து இதை சொல்லி இருப்பேன் என்றவன் அவன் உடனடியாக வேலையை விட முடியாத நிலையையும் அவனுக்கு அவர்களின் தேவையையும் புரிய வைத்தான். அவர்களுக்கோ மிகுந்த சந்தோஷம். சரிடா, கட்டாயம் வருகிறோம். அப்பாடி, ஒரு வழியாக அந்த நரகத்தில் இருந்து விடுதலை என்றான் ஜீவன். ஆனால் இப்போதைக்கு சம்பளம் என்று எடுப்பது கொஞ்சம் கஷ்டம், கிடைப்பதை வைத்துத்தான் சமாளிக்க வேண்டும் என்றவனிடம், அடப்போடா, அங்கு மட்டும் சம்பளம் என்ன கொட்டியா தருகிறான் அந்த கஞ்சன்? இது நம் கடை, நமக்காக கஷ்டப்பட போகிறோம், சந்தோஷமாக கஷ்டப்படலாம்டா, எங்கள் இருவரையும் பற்றி நீ யோசிக்காதே என்றனர் இருவரும் ஒரு மனதாய். ரஞ்சனுக்கு அவர்களின் பேச்சில் நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை இன்னும் உண்டானது. சற்று நேரம் கடையை பற்றி பேசிக் கொண்டிருந்து விட்டு முகத்தில் தெளிவுடனும் மனதில் நம்பிக்கையுடனும் அங்கிருந்து கிளம்பினார்கள் ஜீவனும் சுகந்தனும். அடுத்த வாரமும் வேகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. இன்னும் 2 வாரங்களில் கடை ரஞ்சனின் கைக்கு வந்துவிடும். நண்பர்கள் கொடுத்த பணத்துக்கு சிரிப்புகளுக்கு ஆர்டர் கொடுத்தாகிவிட்டது. சனிக்கிழமை அதுவும் வந்திறங்கிவிடும். நாதன் ஒரு பக்கம் தன் பொருட்களை ஒதுக்க, ரஞ்சன் தன் வேலைகளை மறுபக்கம் ஆரம்பித்து விட்டிருந்தான். காரணம், அடுத்த மாத தொடக்கத்திலேயே கடையை திறந்துவிட நினைத்திருந்தான் அவன். சும்மா நாட்களை கடத்துவதில் அர்த்தமில்லையே. சனிக்கிழமை வந்திறங்கிய செருப்புகளை பார்த்தால் இது எந்த மூலைக்கு என்றுதான் தோன்றிற்று. அவ்வளவு சொற்பமாக இருந்தன அவை. கடை முழுவதும் நிரப்ப வேண்டாம் என்றாலும் பார்ப்பதற்கு நிறைவாக தோன்றும் வண்ணமாகவாவது இருக்க வேண்டாமா? ஒரு அறை போன்ற அமைப்பில் இருந்த கடையின் 4 பக்கங்களில் ஒரு பக்கம் முகப்பாக இருந்ததால் மிகுதி 3 பக்க சுவர்களுக்கும் நண்பர்களே ராக்குகள் அடித்திருந்தார்கள். அதில் ஒரு பக்க சுவருக்கு மட்டுமே செருப்புகள் போதுமாக இருந்தது. மிகுதி 2 பக்கத்துக்கும் என்ன செய்வது? வெறுமனே விட முடியாதே. என்னடா செய்வது என்று கேட்டான் ஜீவன். உன் முதலாளி சுகமாகிவிட்டாரா? அவரிடம் கேட்டு பாரேன் என்று ரஞ்சனிடம் சொன்னான் சுகந்தன். அவன் சந்தானத்தை பற்றி சொன்ன போதுதான்
இன்னும் தெளியாத அவர் முகமும் அந்த வாரமும் வராத சித்ராவின் நினைவும் அவனுக்கு வந்தது. அங்கிளுக்கு உடம்பு முடியவில்லை என்பது காரணம் என்றால் அவளுக்கு என்னவாகிற்று? முகேஷால் வேறேதும் பிரச்சனையோ? அன்று நடந்ததை பெரிதாக எடுக்கும் சுபாவம் அவளுக்கு இருப்பதாகவும் அவனுக்கு தோன்றவில்லை. சித்ராவை சுற்றி கொண்டிருந்த அவன் சிந்தனையை, என்னடா அவரிடம் கேட்கிறாயா என்று மீண்டும் கேட்ட சுகந்தனின் பேச்சு அவனது சிந்தனையை கலைத்தது. கேட்கத்தான் வேண்டும், திங்கள் கேட்கிறேன் என்றவனுக்கு 2 லட்சங்களை அவரிடம் எப்படி கேட்பது? கேட்டாலும் தருவாரா? இல்லாவிட்டால் என்ன செய்வது என்று பல யோசனைகளில் மண்டை காய்ந்தது. அதிலிருந்து தன்னை வெளியே கொண்டு வர, உங்கள் முதலாளியிடம் வேலையை விடப் போவதாக சொல்லிவிட்டீர்களா என்று கேட்டான். ஓ, நான் அன்றே சொல்லிவிட்டேனே என்றான் ஜீவன். ஆமாம்டா, பிறகு சொல்லலாம் என்று நான் சொன்னதையும் கேட்காமல் சந்தோஷத்தில் அன்றே சொல்லிவிட்டான் இவன். அவர் முகம் போன புகக்கை பார்க்க வேண்டுமே என்றான் சுகந்தன் சிரிப்புடன். பின்ன நாங்கள் தனக்கு வாய்த்த அடிமைகள் என்று நினைத்திருப்பார். இனி அது இல்லை என்றதும் பெரும் சோகமாக போயிற்று அந்த கஞ்சனுக்கு என்ற ஜீவனை காட்டி, இவன் அவரிடம் என்ன சொன்னான் என்று கேளு என்றான் சுகந்தன். என்னடா சொன்னாய்? இல்ல மச்சான், அடுத்த மாசத்துல இருந்து வேலையை விடுகிறோம் என்று நான் சொல்கிறேன். அதற்கு அந்த கஞ்சன், அவனை விட்டால் வேறு யாரும் எங்களுக்கு வேலை தரமாட்டார்கள்